ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாதிரி இந்த சிம்டம்ஸ்லாம் கூட ஒரு ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸான்ற அளவு இந்த வீடியோவில் அந்த மாதிரி அறிகுறிகள்லாம் சொல்ல போகிறேங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரே மாதிரி சிம்டம்ஸ் இருக்குமானா கிடையாது, எல்லாருக்குமே வேறுபடுமானா பொதுவாக ஒரு 5 சிம்டம்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா, அது மாறவே மாறாது. அப்படி இருக்கிறப்போ ஒரு சில அறிகுறிகள் வந்து நார்மலாகவும் ஒரு சில அறிகுறிகள் வித்தியாசமாகவும் இருக்கும். அப்படி இது கூட ஒரு ப்ரெக்னன்சி அறிகுறியான்னு பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான அறிகுறியை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட், இப்போ மாதவிடாய் தள்ளி போச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லை மாதவிடாய் வரதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியோ மாதவிடாய் வரதுக்கான சிம்டம்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்றப்போ, இப்போ நான் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றத ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். நார்மலாகவே எனக்கு வந்து கேஸ் புருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வாயு வெளியேறும், பாம் கூட நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது மோஸ்ட்லி எல்லா டைம்லையும் உங்களுக்கு வெளியேறாது. அது திடீர்னு என்னன்னு தெரியல, எனக்கு இது மாதிரி சவுண்டு வந்து அதிகமாக வந்துட்டே இருக்குன்றப்போ இது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். எதுக்காக அப்படின்றப்போ, நம்ம உடம்புல குழந்தை தங்கிட்டாங்கன்றப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸால் இறப்பை குழாயெல்லாம் ஒரு மாதிரி ப்ரொசீஜர் அவங்க சரியாகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், அதை ஏற்றுக்கிறதுக்கு. அப்போ அந்த டைம் இந்த மாதிரி கேஸ் வாயு வெளியே வரது அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி இருந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றத, ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ரெண்டாவது, இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்வை கொஞ்சம் மங்களா தெரியுங்க. அதாவது அதுதான் மயக்கம்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி பார்வை மங்களா தெரியும், எதையுமே டக்குன்னு உங்களால் டக்குன்னு வாட்ச் பண்ண முடியாது, ஒரு மாதிரி கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு இருந்தால் கூட அதுவும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கன்றதுக்கான ஒரு அறிகுறி. சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய மார்பக காம்புகள் வந்து அப்படியே நறு அரிப்படுத்திட்டே இருக்கும், ஏதாச்சும் போட்டு சொரிஞ்சுட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் வந்துட்டே இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான சிம்டம்ஸ், உங்கள் இடுப்பு இருக்கு இல்லைங்களா, ஒரு ஊசி வச்சு குத்தனை எப்படி இருக்கும், ஒரு கூர்மையான இடுப்பு வலி இருக்கும். இடுப்பு மட்டும்தான் வலிக்கும், வேறு எங்கேயுமே வலிக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பீரியடாக இருந்தால் வயிறு வலிக்கும். அதே உங்களுக்கு இடுப்பு வலிக்குதுன்றப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றதுக்கான அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றப்போ நார்மலாக யூரின் போகிறது நார்மலான விஷயம் தான், இது எல்லாருக்குமே நடக்கும். ஆனால் யூரினோட ஃப்ளோ வந்து அதிகமாகி அது கொஞ்சம் எல்லோ கலர், டார்க் எல்லோ கலரில் வருது அப்படின்றப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். சிம்பிளாக நீங்களே சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதே மாதிரி நார்மலாக நீங்கள் ஒன்றா இருக்கிறது கொஞ்சம் எந்துவாக இருப்பீங்க, ஒன்றா இருக்கணும், கணவன் மனைவி உறவில் ஈடுபடணுன்ற ஒரு ஜாலி உங்களுக்கு இருக்குன்றப்போ, திடீர்னு எனக்கு என்னவோ தெரியல, அப்படி பிடிக்கவே இல்லை, எனக்கு ஒன்றா இருக்கணும்னு தோணவே இல்லாமன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்றப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றதுக்கான அர்த்தம். சரிங்களா? இன்னும் ஒரு சில பேருக்கு இது அப்படியே ஆப்போசிட்டாக மாறும், ஒன்றா இருக்கணுன்ற மாதிரி கூட தோணிட்டே இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு ஒன்றா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ், எப்படி ஒரு பொண்ணு வந்து மாதவிடாய் வரப்போ பிம்பிள்ஸ் அவங்கள மூஞ்சில் வருதோ, அதே மாதிரி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்போ புது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பிம்பிள்ஸ் வந்து வரும். இது வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ வந்து எனக்கு முக்கியமான சிம்டம்ஸ், எனக்கு அது ஓகேவாக இருந்துச்சு. சரிங்களா? அடுத்து மூக்கு டக்குன்னு அடைச்சிரும், மூக்கு அடைப்பு மாதிரி இருக்கும், டக்குன்னு மூக்கு அடைக்கும் இல்லைங்களா, வாயிலே பேசுவாங்க ஒரு சில பேர் வந்து, மூக்கடைப்பு வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும், அதுவும் வந்து. சரிங்களா? ஒரு சில பேருக்கு மூல நோய் வந்து டக்குன்னு வந்துடும். நீங்கள் ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் உங்ககிட்ட இதுவும் ஒரு முக்கியமாக, நிறைய பேருக்கு இது வருங்க, கர்ப்ப காலத்தில் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்றப்போ இந்த மூல நோய் வந்து ஒரு சில பேருக்கு வரும். சரிங்களா? இதுவும் நார்மல் தான். அப்புறம் பிறப்புறுப்பில் வந்து வெள்ளைப்படுதல் வந்து வந்துட்டே இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்புறம் வந்து வெள்ளைப்படுதல் வந்துட்டே இருக்கும், அப்புறம் வந்து அதுக்கு கேர்ட் மாதிரி வந்துட்டே இருக்கும். ஒன்றும் நிறையவே கனவுகள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், விசித்திரமான கனவுகள் நிறைய வந்துட்டே இருக்கும். குழந்தை வரா மாதிரி, அங்கே போகிற மாதிரி, ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி, செக்கப் போகிற மாதிரி, என்னென்னமோ விசித்திரமான கனவுகள் கூட நிறைய உங்களுக்கு வருங்க. மனதளவில் இதெல்லாம் உங்களுக்கு வந்து வரும்ன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் விசித்திரமான அறிகுறிகள் தான். அதே மாதிரி நல்லா கவர்ச்சியான ஃப்ளவர்ஸ் நிறைய நிரம்பி இருக்கிற மாதிரி, கர்ப்பிணி பெண்களை கனவுல பார்க்குற மாதிரி, குழந்தை யாரும் கிட்ட எடுத்து கொடுக்குற மாதிரி, குழந்தைய கொஞ்சிற மாதிரி, இது மாதிரி நிறைய செக் பண்ண பாசிட்டிவ் பார்க்குற மாதிரி, இது மாதிரி வித்தியாசமான கனவுகள் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு பால் உடம்பாக இருக்கும், அதாவது மார்புங்களை லைட்டாக வந்து பால் சுரக்க கூட ஆரம்பிச்சிரும் ப்ரெக்னென்ட், இது ஒரு விசித்திரமானது தான். அப்புறம் பல் இருக்கு இல்லைங்களா, அந்த பல்லோட நரம்புகள் லைட்டாக வீங்கி போயிருக்கும், எதுவுமே சாப்பிட முடியாமல் கூட இருக்கும். இதுவும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான சிம்டம்ஸ் தான். குமட்டல், வாந்தி, அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், நார்மலாக வரது தான் இல்லைங்களா. அதேமாதிரி தொண்டை பட்டுன்னு அடைக்கிற மாதிரி இருக்கும், தொண்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல டக்குன்னு அடைக்கிற மாதிரியோ, எச்சம் முழுங்குறதுல முழுங்க முடியாமல் இருக்கிற மாதிரியோ, இது மாதிரிலாம் இருந்தால் கூட அது ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான். இதெல்லாம் விசித்திரமான சிம்டம்ஸ். இன்னும் ஒரு சில பேருக்கு தோளில் அரிப்படுத்திட்டே இருக்கணும், சொரிஞ்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டே இருக்கும், இதுவும் ப்ரெக்னன்சிக்கான ஒரு சிம்டம்ஸ் தான். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு விசித்திரமான அறிகுறிகள் தான். இது வந்து உங்ககிட்ட இருக்கான்றதை பாருங்கள். ஒரு சில பேர் மூச்சு வர்றது சிரமமாக இருக்கும், மயக்கமாக இருக்கும், ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகமாக வந்துடும், சிரிச்சுட்டே இருப்பீங்க, டென்ஷன் ஆகிட்டே இருப்பீங்க, அழுதுகிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் ஹார்மோன் இம்பேலன்ஸால் நம்ம உடம்புல அடிக்கடி நிகழ்ந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சுற்றி நடந்துகிட்டே இருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியுது. எனக்கு மாதவிடாய் தள்ளி போயிருக்கு, எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றப்போ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்துச்சுட்டா கூட அதுவும் ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ்லாம். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இதெல்லாம் இல்லை ஓகே இதெல்லாம் வராதே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் யோசிக்காதீங்க, அப்போல்லாம்
ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஹெல்த்தியாக இருக்கணும், டேப்லெட் எதுவும் போடக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போட்டுக்கூடாது, கொஞ்சம் அமைதியாக சைலண்ட்டாக ரெஸ்ட்டில் இருக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணுன்றதுக்கு நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.